100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 ஆடி மாதம் 31ஆம் தேதிக்குள், அதாவது 16/8/2024 வெள்ளிக்கிழமைக்குள் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலை, கிரக மாற்றம், ராசி அமைப்பு இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றது, மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகும் காலகட்டமாக இது இருக்கப் போகின்றதா, கிரக நிலை, கிரக மாற்றமெல்லாம் எப்படி இருக்கும், அதன்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், பணப்பிரச்சனை எல்லாம் தீருமா, திருமண தடைகள், திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆடி மாதம் 31ஆம் தேதிக்குள் 16/8/2024க்குள்ளார மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான சில உண்மைகளை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதிர்பாராத திடீர் யோகம், அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ச்சியாகும் போது ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும். ஒவ்வொரு தமிழ் மாதமும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லும்போது அதில் ஆடி மாதம் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். அப்படி இருக்கும்போது இந்த ஆடி மாதமானது பார்த்தீங்கன்னா 17/7/2024 புதன்கிழமை அன்று பிறக்கின்றது. அதேபோன்று 16/8/2024 வெள்ளிக்கிழமை அன்று முடிகின்றது. இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய மேஷம் ராசிக்கு என்ன நடக்கும், இறைவனால் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சூரிய பகவான் 4வது வீடான சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன நடக்கும்னா, தொழிலில் மிக பெரும் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் வேலை செய்கிற இடத்துலேருந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சலுகைகள் உண்டாகும். பதவி உயர்வுக்கான அமோகமான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது. உங்களுடைய நிதி நிலையும் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவில் இணக்கமான சூழல் ஏற்படும். உறவுகளிடையே மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் காண்பீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். வாக்குறுதி அப்படின்றது சத்தியத்துக்கும் மேலானது அப்படின்றத உணர்ந்தவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். சொன்ன சொல் தவறாமல் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்துவிடும் என்பதை புரிந்த நீங்கள் சுவையான பேச்சில் சொக்க வைப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறிடும். சாதுரியமாக பேசி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. கைமாற்றாகவும் கடனாகவும் வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீங்க. பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும் காலகட்டம் என்றே சொல்லணும். பூர்வீக சொத்தில் சேர வேண்டிய பங்கை கேட்டு வாங்கிடுவீங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைய நிச்சயம் உதவும். இந்த காலகட்டத்தில் திடீர் யோகமும் பண வரவும் நிச்சயம் உண்டாகும் என்பதால் உங்களுக்கு பணப்பிரச்சனை பெருசாக இருக்காதுன்னே சொல்லணும். பொது விழாக்கள், கல்யாணம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துபவர்களாகவும் இருப்பீங்க. வருங்காலத்தை பற்றிய பயம் இந்த காலகட்டத்தில் சற்று வந்து போகும். வீட்டிலையும் வெளியிலையும் சிலர் உங்களை புறக்கணிப்பது போலவும் தோன்றலாம். அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம். உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்துவாங்க. சிறு சிறு அவமானங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்திலிருந்து வரக்கூடும். சமாளிக்க பழகி கொள்ளுங்கள். அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீங்க. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். மற்றவர்களை நம்பி குறுக்கு வழியில் செல்லவும் நேரிடலாம் இந்த காலகட்டத்தில். ஆகையால்
பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வீட்டில் உங்களுக்கு தனி மரியாதையே உண்டாகப் போகின்றது. உங்களுடைய கோபம் நிச்சயம் குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி அமைதி பிறக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது. ஈகோ பிரச்சனையால் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வீங்க. தள்ளிப்போன கல்யாணம் சீமந்தம் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் நல்ல விதத்தில் முடியும். வங்கி கடன் கிடைத்து புது வீடு கட்டத் தொடங்குவீங்க. உங்களுடைய மகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நிச்சயம் வரன் அமையும் என்றே சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்து பங்கை கேட்டு வாங்குவீங்க. அனாவசிய செலவுகள் எல்லாம் இனி குறைந்து விட்டோம். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய உங்களுக்கு உதவிகள் கிடைத்திட்டோம். அதிக சம்பளம் மற்றும் சலுகையோடு நல்ல நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்றதில் எந்தவிதமான மாற்று கருத்துமே இல்லை. கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் வலிய வந்து பேசுவாங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய உண்மையான பாசத்தை உணர்வாங்க. சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற்றிடுவீங்க. வெளிநாடு செல்ல உங்களுக்கு விசா கிடைக்கும். அது மட்டுமல்ல, மின்சார சமையலறை சாதனங்கள் பழுதாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் சற்று அதிகரிச்சிடும். இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்துடாதீங்க. உங்களுடைய வழக்கில் அலட்சியம் காட்டாதீங்க. பெரிய பதவிகள் தானாக தேடி வரும் காலம் இது. சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பாதையில் திரும்புவீங்க. எல்லா வசதிகளும் நிறைந்த வீட்டுக்கு குடிபுகக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கும் ஆசையில் மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகள் எதையும் செஞ்சிடாதீங்க. அலைச்சல்கள் அதிகரிச்சிட்டோம். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். சக ஊழியர்களுடைய சொந்த விஷயங்களில் தலையிட்டாதீங்க. அதிகாரிகள் தொடர்ந்து உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அம்மாவை கவனித்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய உடல்நிலை மோசமடைய வாய்ப்புகள் இருக்கின்றது. பணியிடத்தில் பொறுமை தேவை. இல்லையென்றால் மன அழுத்தம் ஏற்படும். உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. அது உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் நினைத்தது நிச்சயம் 90% இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார 16/8/2024 வெள்ளிக்கிழமைக்குள்ளார நிச்சயம் நடக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, திருமண ரீதியாகவும் சரி, அனைத்து விதமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை நிச்சயம் கொடுக்கும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் முயற்சிக்கு ஏற்ற 2 மடங்கு லாபத்தை உங்களால் இந்த காலகட்டத்தில் குவிக்க முடியும். கடன் பிரச்சனைகள் தீர என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அந்த மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் விலகும். அதோடு ஓம் பாஸ்கராய நமக என்று தினமும் 19 முறை ஜபிக்க வேண்டும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் விலகி நல்ல ஒரு அதிரடி மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இந்த காலகட்டத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். ஆடி மாதம் 31ஆம் தேதிக்குள், அதாவது 17/7/2024 ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமையில் இருந்து
16/8/2024 ஆடி மாதம் 31 வெள்ளிக்கிழமை. இந்த காலகட்டத்துக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் மாற்றம் இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.